Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front-end web development la இன்னைக்கு 8th tutorial in HTML பார்க்க போறோம். Form elements. Forms வந்து யூசர் இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை கலெக்ட் பண்ணியிருக்கிற டேட்டா ஜென்ரலாக ஒரு சர்வருக்கு அது ப்ராசஸிங்க்கு அனுப்போம், பேக்-எண்ட் சர்வருக்கு. அங்கே என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, வெப் சர்வரில் தான் we have got programs and databases. அதுக்கான இன்புட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே போல் இந்த சர்வர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு டேட்டாவை ஒரு வெப் பேஜாக தான் நம்ம கிளையண்ட்டுக்கு அனுப்புது. அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் நம்ம ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிமிலர்லி யூசர் இன்புட் வந்து லோக்கல் ஸ்கிரிப்ட், அதாவது கிளையண்ட் சைடு ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணுது. அதாவது விபி ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, இந்த இன்புட் டு த ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ப்ரொவைடட் த்ரூ ஃபார்ம்ஸ். ஸோ கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் அந்த டேட்டா வாங்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் லோக்கல் ப்ராசஸிங், சில கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, அதே போல் வேலிடேட் பண்ணுறதுக்கு. சர்வருக்கு ஒரு டேட்டாவை அனுப்புறதுக்கு முன்னாடி சம் சிம்பிள் வேலிடேஷன், அதாவது டேட்னா எப்படி இருக்கணும், இந்த லென்த் ஆஃப் த இன்புட் ஃபீல்டு எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் வேலிடேட் பண்ணுறதுக்காக we can use the local script. ஸோ வேர் அண்ட் ஆல் த ஃபார்ம்ஸ் ஆர் யூஸ்ட் அப்படின்னா, கொஸ்டினர்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஃபீட்பேக் வாங்குறதுக்கு. சிமிலர்லி இன் இ-காமர்ஸ் you can enter the name, address, details of purchase, credit card number, இது எல்லாமும் enter பண்ணுறதுக்கு we need to have forms. So requesting brochures from company, similarly making a booking for a holiday, cinema, buying a book, CD, food, இது எல்லாமும் இப்போ நம்ம வந்து ஃபார்ம்ஸ் மூலமாக தான் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறோம். ஸோ HTML ஃபார்மோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ம் and then the ending element வந்து /form, in between you can have form elements. So this form acts as a container for different types of input elements. என்ன மாதிரினா டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு checkboxes, radio button, submit button, இது இல்லாமல் நிறையா இருக்குது. ஸோ வாட் ஆர் த attributes of this form? இந்த எலிமெண்ட்டுக்கான attributes என்ன அப்படின்னா, you have more attributes here. ஆனால் நம்ம வந்து மெத்தடு, ஆக்ஷன், டார்கெட் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெத்தட், it specifies a way that form data is sent to the server program. அதாவது சர்வருக்கு டேட்டாவை நம்ம எப்படி அனுப்ப போகிறோம். we have got two methods, get and post. இந்த get மெத்தடில் என்னென்னா, data from the form will be appended to the URL, that is it is visible in the URL itself. ஆனால் போஸ்ட்டில் வந்து data will be sent separately. action, it specifies the server program, PHP program. எந்த ப்ரோக்ராம் வந்து இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போகுது. action specifies a server program that processes a form data. அதாவது பேக்கெண்டில் you can have a PHP code. அந்த கோடோட நேம் தான் நம்ம வந்து ஆக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அடுத்து இட் கேன் ஆல்சோ பி சென்டிங் எ மெயில். அப்போ ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மெயில் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் போஸ்ட் அண்ட் த ஆக்ஷன் மெத்தட். இந்த இடத்துல பாருங்கள் comments.plன்னு இருக்குது. இட்ஸ் அ Perl script. So the data will be sent to this Perl script in the back end. Then you have the target attribute. So வர்ற ரெஸ்பான்ஸை எங்கே நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். Are we going to display it in a new window or in the current window, இல்லை பேரண்ட்டோட ஃப்ரேமா, ஃபுல் பாடி ஆஃப் த விண்டோவா, இல்லை ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் நேம் சொல்லி அதில் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோமா அப்படிங்கிறது தான் டார்கெட் ஆட்ரிபியூட்டில் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். பிளாங்க்கு, செல்ஃபு, பேரண்ட்டு, டாப், இது எல்லாமும் நம்ம பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்கோர் இருக்குது. தென் யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை த நேம் ஆஃப் அன் iframe. வாட் ஆர் த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்? ஸோ யூ ஹேவ் ஸோ மெனி ஃபார்ம் எலிமெண்ட்ஸ், பட் ஜென்ரலாக மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். யூ கேன் ஹேவ் திஸ் ஃபார்ம் அண்ட் தென் இன்புட். யூ கேன் ஹேவ் அ டெக்ஸ்ட் ஏரியா. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் என்னென்ன, இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னா மல்டி லைன் இன்புட் கண்ட்ரோல். இந்த இன்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸு, ரேடியோ பட்டன், செக் பாக்ஸு அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. தென் யூ ஹவ் காட் அ லேபிள். ஸோ இந்த லேபிள் டிஃபைன்ஸ் அ லேபிள் ஃபார் தன் இன்புட் எலிமெண்ட். இந்த இன்புட் எலிமெண்ட்டுக்கு லேபிள் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். தென் யூ கேன் ஆல்சோ ஹாவ் அ ட்ராப் டவுன் லிஸ்ட் யூஸிங் திஸ் செலக்ட் எலிமெண்ட். அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸை சொல்கிறதுக்காக we have a option element. You also have a clickable button using this button element. Inputல கூட you can have a button, but there are some difference between this input type is equal to button and this button. We'll see it later. So the label element எதுக்குன்னா, the form elementக்கான label. And the purpose of this particular form element சொல்கிறதுக்காக தான் label.
இது ஜென்ரலாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸ்க்ரீன் ரீடர் will read out loud the label. The person who has got some disability, எந்த எலிமெண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது யூசர்ஸ் மே ஹாவ் டிஃபிகல்ட்டி இன் கிளிக்கிங் எ ஸ்மால் ரீஜன். செக் பாக்ஸு, ரேடியோ பட்டன் எல்லாம் குட்டி குட்டி ஏரியாவாக இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ அதுக்கு பதிலாக அந்த பக்கத்தில் இருக்கிற லேபிளாக அசோசியேட் ஆகிருக்கும் இல்லைங்களா, அந்த லேபிளை கிளிக் பண்ணாலும் இட் மஸ்ட் ஒர்க். ஸோ அதுக்காக தான் நம்ம லேபிள் எலிமெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ அந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணாலும் சரி, அந்த அசோசியேட் ஆகிருக்கிற லேபிளை கிளிக் பண்ணாலும் ஓகே. லேபிளுக்கு ஒரு ஃபார்ங்கிற ஆட்ரிபியூட் இருக்கும். அதே போல் இந்த இன்புட் எலிமெண்ட்டுக்கு ஐடிங்கிற ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ ஐடி ஆட்ரிபியூட் ஆஃப் த இன்புட் எலிமெண்ட் ஷுட் பி அசைன் டு த ஃபார் ஆட்ரிபியூட். பாருங்கள், இந்த இடத்துல லேபிள் கொடுக்காமல் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு ரேடியோ பட்டன், அதுக்கு முன்னாடி ஏ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அப்போ இந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணால் தான் இட் வில் பி ஆக்டிவ். பட் ஏ ஃப்ரெண்டுங்கிறத கிளிக் பண்ணோம்னால நம்மளுக்கு அந்த ரேடியோ பட்டன் ஆக்டிவ் ஆகாது. பட் இஃப் யூ ஆர் அசைனிங் எ லேபிள், பாருங்கள், இந்த ஃபார் ஆட்ரிபியூட்டுக்கு இதனுடைய ஐடி ஆட்ரிபியூட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. அப்போ இந்த ரெண்டும் அசோசியேட் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணாலும் சரி, இந்த HTMLங்கிற லேபிளை கிளிக் பண்ணாலும் சரி, தட் பர்டிகுலர் பட்டன் வில் பி செலக்டட். தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் இன்புட் டைப்ஸ். பார்த்திங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் அ டெக்ஸ்ட் பாக்ஸ், அட்ரஸும் டெக்ஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செக் பாக்ஸஸ். யூ கேன் செலக்ட் மோர் தென் ஒன் செக் பாக்ஸ். அண்ட் திஸ் இஸ் த ட்ராப் டவுன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் த டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் ஏரியா இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் இன்புட் டைப். அதுக்கு தனியான ஒரு எலிமெண்ட் இருக்குது. பட் நான் ஒரு ஃபுல் ஃபார்மை காமிக்கணுங்கிறதுக்காக இங்கே காமிச்சிருக்கோம். தென் யூ கேன் ஹேவ் சம் பட்டன்ஸ் லைக் திஸ். தென் யூ கேன் ஆல்சோ ஹேவ் அ சப்மிட் அண்ட் த ரீசெட் பட்டன். இதுக்கு நம்ம டெக்ஸ்ட் மட்டும் நம்ம மாற்றிருக்கோம், சென்ட் ஆர் கிளியர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் இன்புட் டைப்ஸ். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் டு சே திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ இந்த நேமு, டைப்பு, சைஸுங்கிறதெல்லாம் attributes associated with this input. So name gives an identifier to the input data. Type specify the type of the user input. Text box அப்படின்னா it will be text. And size length of the input field. Value initial value. இந்த இடத்துல நம்ம வேல்யூ கொடுக்கல, but you can also specify an initial value for the text. Then you have got the checkbox. Checkboxல பார்த்தீங்க, input type is equal to checkbox, name and value. அப்போ நம்ம இந்த செக் பாக்ஸ் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ ஃப்ரெண்ட் வில் பி சென்ட் டு த சர்வர். அது சர்ச் இன்ஜினை கிளிக் பண்ணும்போது என்னாகும், வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ஜின் அப்படிங்கிறதுனால என்ஜின் வில் பி சென்ட் டு த சர்வர். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என் ஃப்ரெண்ட் சர்ச் இன்ஜின் ஃபாலோட லிங்க் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கோம், லேபிள் கொடுக்கல. இப்போ நேம் இஸ் யூஸ் டு டிஃபைன் அ குரூப் ஆஃப் செக் பாக்ஸஸ். இப்போ ஒரு ஃபார்மில் யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு குரூப் அப்படின்ட்டு தென் யூ கேன் ஹேவ் அனதர் குரூப். ஹவு டு டிஃபரன்ஷியேட் திஸ் இஸ் ஒன் செட் ஆஃப் குரூப் அண்ட் தட் இஸ் அனதர் செட் ஆஃப் குரூப் அப்படிங்கிறது பை யூஸிங் திஸ் நேம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேம் ஷுட் பி த சேம். அப்போ அடுத்த குரூப்புக்கு பார்த்திங்கன்னா யூ மஸ்ட் கிவ் அனதர் நேம். அதே போல் செக்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதை நம்ம செட் பண்ணிட்டோம்னா the particular box will be initially checked. ரேடியோ பட்டன் இஸ் சிமிலர் டு த செக் பாக்ஸஸ். ஆனால் என்ன, ரேடியோ பட்டனில் யூ கேன் செலக்ட் ஒன்லி ஒன். செக் பாக்ஸஸில் யூ கேன் செலக்ட் மோர் தென் ஒன். இங்கேயும் அதே போல் யூ ஹவ் காட் அ செக்டு ஆட்ரிபியூட் டு செலக்ட் அ பட்டன் பை டிஃபால்ட். ஸோ இனிஷியலாக ஒரே ஒரு பட்டனை செலக்ட் பண்ணுறதுக்காக யூ கேன் ஹேவ் அ செக்டு. அண்ட் ரெஸ்ட் ஆர் ஆல் சேம் எக்ஸப்ட் ஃபார் திஸ் டைப். ஸோ டைப் ரேடியோன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் we have got check box. ஸோ இந்த இடத்துல ரேடியோன்னு கொடுத்துருக்கோம், திஸ் இஸ் ராங், இட் மஸ்ட் பி செக் பாக்ஸ். தென் யூ ஹவ் காட் டைப் இஸ் ஈக்குவல் டு பட்டன். பட்டன் இந்த மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் ஹேவ் கோ ஃபார் அ பட்டன். டைப் இஸ் ஈக்குவல் டு பட்டன், நேம் இஸ் ஈக்குவல் டு எஸ். ஸோ யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த நேமு, வேல்யூ டு பி டிஸ்பிளேட் ஆன் த பட்டன். You can also have actions associated with that. You can have a VB script or a event handler can be associated with this yes or no buttons. You have a type is equal to submit or type is equal to reset. Send and clear irukku. So I'm just giving a name like this and value parunga capital S la ஆரம்பிச்சிருக்கு. This is what is displayed on the buttons. அப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா the data will be submitted. And if you click this, the data will be reset or it will be cleared. You can also have type is equal to password, file or hidden. Password அப்படிங்கிறது it is similar to the text box. ஆனால் நம்ம டைப் பண்ணுற கேரக்டர்ஸ் தெரியாமல் you will have some star. So all the input will be echoed with the asterisk symbol.
பாஸ்வேர்டுங்கிறதுனால. அண்ட் இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு ஃபைல் அப்படின்னா எ ஃபைல் டயலாக் பாக்ஸ் வில் பி ஓப்பன்ட். அதுலேருந்து நம்ம ஃபைலை செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சிமிலர்லி யூ கேன் ஹேவ் டைப் இஸ் ஈக்குவல் டு ஹிடன். இதுவும் டெக்ஸ்ட் இன்புட் மாதிரி, ஆனால் the value will not be seen on the screen. It is for sending the data to the server. ஸோ இந்த சர்வர் ப்ரோக்ராம் வந்து ஏதாவது கீப் ட்ராக் பண்ணுறதுக்காக, சில பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, கால்குலேட் பண்ணுறதுக்காக they may use this data. Then you have got a text area. ஸோ மல்டி-லைன் டெக்ஸ்ட் இன்புட் பண்ணுறதுக்காக we can use the text area. We have a name attribute. You can also specify rows and columns. So 5 rows and 20 columns can be there. So இந்த பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, that will be seen here. இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நம்ம we can clear this and we can enter the data here. You have a select element which is nothing but a drop down list box. So you have select name and what are the options you haveங்கிறத ஆப்ஷன் எலிமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இங்கே செலக்டட் அப்படின்னா that particular element will be selected. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்ங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. You can also have size and multiple attributes வச்சுக்கலாம் நம்ம. If you have not specified the size அப்படின்னா you will have only one element that is displayed. அதாவது Volvo அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது the whole drop down will be seen. Suppose size is equal to 3 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோன்னா 3 elements will be visible. So size specify the number of visible values. மல்டிபிள் எதுக்குன்னா இந்த ட்ராப் டவுனை யூஸ் பண்ணி மோர் தென் ஒன் வேல்யூவை செலக்ட் பண்ணுறதுக்காக யூ கேன் ஸ்பெசிஃபை மல்டிபிள். யூ ஹாவ் அ பட்டன் எலிமெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பட்டன் பார்த்தோம். நம்ம அந்த பட்டனுக்கும் இந்த பட்டன் எலிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ எ கிளிக்கபிள் எலிமெண்ட், பட் யூ கேன் புட் அ டெக்ஸ்ட் ஆன் தட் அண்ட் யூ கேன் ஸ்பெசிஃபை இட்டாலிக், போல்டு, ஸ்ட்ராங்கு, பிஆர், இமேஜ், இது எல்லாமும் இந்த பட்டன் எலிமெண்ட்டோடு நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் நம்ம. பட் இட் இஸ் நாட் பாசிபிள் வென் யூ ஆர் கிரியேட்டிங் அ பட்டன் வித் அ இன்புட் எலிமெண்ட். ஸோ இந்த இடத்துல யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை த டைப் பட்டன். ஸோ இந்த கிளிக் மீங்கிறது தான் வந்து அந்த பட்டனுக்கு மேலே நம்மளுக்கு காமிக்கும். தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் இன்புட் ஆட்ரிபியூட்ஸ். நம்ம இன்புட் எலிமெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதனோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கலாம்னா இட் கேன் பி வேல்யூ. இதை நம்ம முன்னே பார்த்தோம், இனிஷியல் வேல்யூ. Then you can also set a particular input field as read only. Read only அப்படிங்கும்போது the user cannot make changes to that, ஆனால் he can copy it. Similarly, the form submit ஆகும்போது the content of this input field will be sent to the server. Suppose you are making it is disabled அப்படின்னா the input field வந்து unclickable, it is not usable. இங்கே இருக்கிற data will not be sent to the server. That is the main difference between read only and disabled. Then you can also specify the maximum number of characters allowed in the input field. அதே போல் you can also specify what is the minimum value and what is the maximum value. You can also have multiple, that is you are making the user to enter more than one value. இப்போ நம்ம பார்த்தீங்களா செலக்டில் more than one options செலக்ட் பண்ணுறதுக்கு you can have a multiple. Similarly you can have a pattern. பின்கோட் அப்படின்னா 6 நம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. அதே போல் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கேரக்டர்ஸ் வரணும், இல்லை இட் மஸ்ட் பி நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக வி கேன் யூஸ் அ ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அந்த வேல்யூ நம்ம என்ட்ரு பண்ணும்போது இட் வில் பி செக்ட் அகெயின்ஸ்ட் அண்ட் இட் வில் பி டிஸ்பிளேயிங் த எரர் மெசேஜ் தப்பாக நம்ம பண்ணியிருந்தோன்னா. யூ கேன் ஆல்சோ ஹாவ் அ பிளேஸ் ஹோல்டர், அதாவது ஒரு ஹிண்ட்டு இந்த இடத்துல இதுதான் வரப்போகுது. இப்போ நம்ம பார்த்தீங்களா புட் டெக்ஸ்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் ஏரியாவில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஹோல்டர் கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். Then you can also specify அந்த input field must be filled, it is required அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்டெப் வேல்யூஸ். சப்போஸ் ஐ வாண்ட் த டேட்டா டு பி என்டர்ட் இன் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்னா யூ கேன் ஸ்பெசிஃபை த ஸ்டெப். எலிமெண்ட்டோட ஹைட்டு வித்தையும் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். சிமிலர்லி வாட் ஆர் த ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஷன்ஸ், ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத யூ கேன் யூஸ் இஸ் லிஸ்ட் அட்ரிபியூட் டு டூ தட். And then you can also have autocomplete. இது வந்து attribute of a form as well as an attribute of an input field. அப்போ இது எதுக்குன்னா நம்ம ட்ரை பண்ணியிருக்கிற டேட்டா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகணுமா வேண்டாமா. சப்போஸ் ஒரு 4 times ஃபார்ம்ஸை என்டர் பண்ணியிருக்கோம், 5th டைம் பண்ணும்போது இஃப் யூ ஆர் என்ட்ரிங் த சேம் ஃபஸ்ட் கேரக்டர் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் காமிக்கும். ஸோ இட் இஸ் ஆட்டோ கம்ப்ளீட். These are some of the form elements. இதுக்கு முன்னாடி பார்த்த இன்புட்டு, text area, select அதெல்லாம் இல்லாமல் you also have some more form elements, field set, legend, opt, group, data list and output. This we are not going to see elaborately in this video. And this is the input types.
நம்ம பார்த்த டெக்ஸ்ட்டு, ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ் இல்லாமல் யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை த இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு கலரு, டேட்டு, டேட் டைம் லோக்கல், இமெயிலு, இமேஜ், மந்த், நம்பர், ரேஞ்ச், சர்ச், டெலிஃபோன் நம்பர், டைம், URL அண்ட் வீக். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு see 4 ப்ரோக்ராம்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா லேபிளோட பர்பஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஐம் யூஸிங் எ ரேடியோ பட்டன் வித் நோ லேபிள்ஸ். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு, சர்ச் இன்ஜின்கிறதுலாம் ஒரு டெக்ஸ்ட்டு என்ட்ரு பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல தான் வந்து இன்புட் டைப் கொடுத்துருக்குறோம். ஆனால் இதே லேபிளோடு இருக்கும்போது என்னென்னா வி ஆர் ஸ்பெசிஃபைங் த லேபிள் ஹியர். இந்த இன்புட்டையும் இந்த லேபிளையும் எப்படி அசோசியேட் பண்ணுறோன்னா யூஸிங் திஸ் ஐடி ஆஃப் திஸ் இன்புட் எலிமெண்ட் அண்ட் ஃபார் ஆட்ரிபியூட் ஆஃப் த லேபிள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 ரேடியோ பட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நோ லேபிள்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்கிற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா இந்த ரேடியோ பட்டன் செலக்ட் ஆகிறதில்ல. ஆனால் இங்கே நம்ம கிளிக் பண்ணுறோன்னா the corresponding ரேடியோ பட்டன் இஸ் கிளிக்ட். ஸோ இதுதான் வந்து மெயின் பர்பஸ் ஆஃப் த லேபிள். இந்த சின்ன ஏரியாவில் போய் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக we can select this label. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இருக்கிற எல்லா ஃபார்ம் கண்ட்ரோல்ஸையும் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். நம்ம இங்கே எல்லா இடத்துலையும் நம்ம லேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு. ஸோ டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் பாக்ஸு. தென் we are going to see the check boxes. செக் பாக்ஸஸில் நேம் பார்த்திங்கன்னா எல்லா செக் பாக்ஸஸ்க்கும் சேம் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ த்ரூ திஸ் நேம் ஒன்லி the server will handle the values. இதெல்லாம் வேரியபிளாக போகும். அந்த வேல்யூஸ் வந்து it will be available only with this name. Then you have got a radio buttons. ரேடியோ பட்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 செட் ஆஃப் ரேடியோ பட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நேம் வந்து FAVன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ரேடியோ பட்டன்ஸ். அப்போ இந்த 3ல் எதை வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். Then you have got another set of radio buttons where I have different names. இப்போ எல்லாத்தோட நேம்ஸும் சேமாக இருந்தது அப்படின்னா இந்த 6 ரேடியோ பட்டனையும் சேர்ந்து ஏதாவது ஒன்றை மட்டும்தான் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண முடியும். தென் யூ ஹவ் காட் திஸ் பட்டன் எலிமெண்ட். இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு ரேடியோன்னு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல we are using the button element. என்ன இதனால் யூஸ் அப்படின்னா I can give some colors, இட்டாலிக்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இந்த பட்டன் 1 அண்ட் பட்டன் 2 வந்து நம்ம ஸ்டைல் ஸ்பெசிஃபைட் இன் திஸ் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட். பட்டன் 1ல் வந்து க்ரீன் கொடுத்துருக்கோம், பட்டன் 2 வந்து ப்ளூ கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல டாட் கொடுத்துருக்கிறதுனால தேர் ஆல் கிளாஸஸ். ஹியர் யூ கேன் see that I'm using class is equal to button 1, class is equal to button 2. Next we have got a select element. So select name, ஐடிலாம் கொடுத்துருக்கோம். Then we have got options and this is for the text area. டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் நம்ம லேபிள் கொடுத்துருக்குறோம். நம்ம we are specifying the number of rows and number of columns. Then you have got this input type is equal to submit and value is equal to submit. So this is for the submit button. இதை நம்ம லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபார்ம் எலிமெண்ட்ஸு. யூ கேன் டைப் இன் த டேட்டா அண்ட் தென் செலக்ட் யுவர் வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து செக் பாக்ஸஸ் கொடுத்துருக்கோம். செக் பாக்ஸஸ் வந்து மோர் தென் 1 எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆனால் நம்ம ரேடியோ பட்டன் கொடுக்கும்போது யூ கேன் செலக்ட் ஒன்லி 1. பார்த்திங்கன்னா ஒன்றை செலக்ட் பண்ணும்போது அடுத்தது டீசெலக்ட் ஆகிடுது. இந்த இடத்துல நம்ம வந்து நேம் வந்து 1 கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த செட் ஆஃப் ரேடியோ பட்டன்ஸ்க்கு we have given a different name. அதனால தான் we are able to select 1 among this group and 1 among this group. கலர்ஸோடு நம்மளுக்கு பட்டன்ஸ் வந்திருக்கு. You can have some event handler for these buttons and this is select element. ஸோ நம்ம வந்து இடத்துல சைஸ் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணாதனால ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம எனி ஒன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் த டெக்ஸ்ட் ஏரியா அண்ட் திஸ் இஸ் அ சப்மிட் பட்டன். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்புட் டைப்ஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு, செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன்லாம் இருந்தது. இப்போ நம்ம வித்தியாசமான டைப் பார்க்க போகிறோம். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு கலர், டேட்டு, டேட் டைம் லோக்கல், then month, type is equal to month, type is equal to email, type is equal to image. So இதையும் நம்ம லான்ச் பண்ணி பார்க்கலாம். So different values for the type attribute of the input element. நம்ம input type is equal to color அப்படின்னா I get a element like this. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா you can have the color picker. Any colors can be selected here. And this is for the date field. Type is equal to date. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா date picker இருக்குது. I can select any one of the date. You can also give some restrictions, minimum and maximum attribute யூஸ் பண்ணி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், enter a date after 2020 January 1. இங்கே டேட் பிக்கர் வந்து என்ன வேணால் இருக்கும்.
2023க்கு முன்னாடி என்ன வேணால் இருக்கலாம், 23க்கு அப்புறமும் என்ன வேணால் இருக்கலாம், 2023. ஆனால் இந்த இடத்துல ஐ ஹவ் கிவன் அ ரெஸ்ட்ரிக்ஷன் டேட் ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நம்ம ஆஃப்டர்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல 20க்கு அப்புறம் தான் இருக்கிற டேட் இயர்ஸே வருது பாருங்கள். 20, 21, 22 அப்படி தான் வருது. அதுக்கு முன்னாடி இருக்கிற இயர் வந்து இஸ் நாட் அவைலபிள் ஹியர். சிமிலர்லி யூ கேன் ஆல்சோ சே டேட் பிஃபோர்னு வரும்போது என்னாகும், இந்த ரிவர்ஸ் 99க்கு முன்னாடி இருக்கிற இயர்ஸ் மட்டும்தான் வருது. அதில் ஏதாவது ஒரு டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 2000லாம் வரவே வராது, ஏன்னா இங்கே டேட் பிஃபோர் 2000 கொடுத்துருக்கிறதுனால. தென் யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை த லோக்கல் டேட் ஃபீல்டு, டேட் டைம் லோக்கல். நம்ம டேட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், டைமும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபோர்நூன் ஆர் ஆஃப்டர்நூன், ஏஎம் ஆர் பிஎம் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூ கேன் ஆல்சோ செலக்ட் த மந்த். பார்த்தீங்கன்னா ஜனவரி 2023. அண்ட் திஸ் இஸ் இமெயில். ஸோ ஐ கேன் ஸ்பெசிஃபை என் இமெயில் ஹியர். சப்போஸ் நான் வெறும் சாம் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் இன்க்ளூட் அன் அட் சிம்பிள் அண்ட் த இமெயில் அட்ரஸ். இட் இஸ் மிஸ்ஸிங் அன் அட் சிம்பிள் அப்படின்னு வந்திருக்கு. And this example is for input type is equal to image, and I am specifying the different height and width. So இது ஒரு image, but ஆனால் இது வந்து button. Similarly this is also a image on the button. நம்ம different height and width கொடுத்துருக்கனால வேறு மாதிரி வந்திருக்கு. This is for the file upload. Input type is equal to file. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து select அப்படின்னு வரும்போது you can select any number of files. மல்டிபிள் கொடுத்துருந்தோம்னா மெனி ஃபைல்ஸ் கேன் பி செலக்டட். நம்பர் ஃபீல்ட் டைப் இஸ் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னா இட் கேன் என்டர் அ நம்பர், நியூமரிக் இன்புட். அப்போ இந்த இடத்துலையே நான் வந்து நம்ம வி ஆர் கிவிங் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கிறதுனால 1 to 5 தான் ஏதாவது ஒரு நம்பர் தான் நம்ம டைப் பண்ண முடியும். இந்த இடத்துல வி ஆர் ஸ்பெசிஃபைங் த வேல்யூஸ் மஸ்ட் பி ஃப்ரம் 1 to 5. ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் அப் ஆர் டவுன் ஆரோஸ். யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை த மினிமம், மேக்ஸிமம் and then step. Default value, defaultங்கும்போது வேல்யூன்னு கொடுத்துருந்தோம்னா that will be taken as a default. இப்போ 13 கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணும்போது இன்டென்ஸ் தான் வருது. And the next example is different form attributes. ஸோ என்னென்ன attributes பார்த்தோம், நம்ம ரீட் ஒன்லி இருக்குது, டிசேபிள்டு அப்படின்னு நிறைய attributes பார்த்தோம் இல்லைங்களா, ஆட்டோ ஃபோக்கஸ், அதெல்லாம் இதையும் நம்ம லான்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே வந்து இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்கறனால ஈவன் தோ யூ காட் சம் மோர் டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ்லாம் இருந்தாலும் திஸ் பர்டிகுலர் எலிமெண்ட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஹியர். இந்த பேஜ் லோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக திஸ் கெட்ஸ் ஃபோக்கஸ். அண்ட் திஸ் இஸ் ஃபார் த ரீட் ஒன்லி ஆட்ரிபியூட். இப்போ ரீட் ஒன்லி ஆட்ரிபியூட்டும் போது இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் கேன் பி செலக்டட். உள்ளே இருக்கிற டேட்டாவையும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஹியர் யூ கேன் மேக் சேஞ்சஸ். வேறஸ் இந்த ப்ரீவியஸ் ரீட் ஒன்லின்னு வைக்கிறதுல நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. And this example is for the disabled. Can you see the difference? இதுவும் டிசேபிள்டுக்கும் ரீட் ஒன்லிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம கிளிக்கே பண்ண முடியாது. அண்ட் யூ cannot copy it also. And then data send பண்ணும்போது this value will not be sent to the server, but this value will be sent to the server. Input size attribute. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு தான். இதுக்கு நான் வந்து அதிகமான சைஸ் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல நம்ம 6 மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்படின்னா 6 கேரக்டர்ஸ் வந்து தான் இங்கே டைப் பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் அ பேட்டர்ன் ஆட்ரிபியூட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆட்ரிபியூட். சப்போஸ் யூ வாண்ட் த கண்ட்ரி கோடு 3 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ ஐ கேன் ஸ்பெசிஃபை த ஆட்ரிபியூட் லைக் திஸ். கேபிட்டல் A to Z இருக்கலாம், இல்லை ஸ்மால் A to Z இருக்கலாம், பட் யூ கேன் ஹேவ் ஒன்லி 3 கேரக்டர்ஸ். சப்போஸ் ஐ என்டர் அ மோர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் மேட்ச் த ரிக்வெஸ்டட் ஃபார்மேட், 3-letter country code. But you have to only give 3 letter. So you will not get an error here. And this is for the placeholder. Placeholderனா இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஃபோன் நம்பருங்கிற இடத்துல I just want to have this format. இப்போ இது கூடவே நம்ம வந்து பேட்டர்னும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பேட்டர்ன் எப்படி கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு 3 digits, then 2 digits, then 3 digits. The pattern can be specified like this: 0 to 9 3 digits, 0 to 9 2 digits, நடுவில் you can have a hyphen, and then 0 to 9 3 digits. This is the record attribute. Suppose I have not entered anything here அப்படின்னா you get an error. Please fill out this field because it is required. இந்த இடத்துல ஸ்டெப் attribute நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஸ்டெப் 3ன்னு கொடுத்துருக்கனால you get values only 3 6 0 9 இப்படி தான் வரும். ஸோ ப்ளீஸ் என்டர் அ வேலிட் வேல்யூ. 2 நியரஸ்ட் வேலிட் வேல்யூஸ் ஆர் 3 and 6.
Then we have got a predefined options. இதுக்கு நம்ம வந்து டேட்டா லிஸ்ட்டும் ஆப்ஷன் எலிமெண்ட்டும் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் உள்ளே போன உடனே ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. யூ கேன் செலக்ட் எனி ஒன் ஆஃப் தட். திஸ் இஸ் ஃபார் த மல்டிபிள் ஆட்ரிபியூட். அப்படியே பார்த்த ஃபைல் தான், ஆனால் யூ கேன் செலக்ட் எனி நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ். ஹியர் ஜஸ்ட் ஷோஸ் யூ 2 files are selected. இந்த இடத்துல input type is equal to number வச்சுட்டு minimum maximum. In this example we have already seen. We'll see the corresponding program here. Read only attribute. So in இந்த இடத்துல நம்ம read only attribute, we have specified only read only. The particular text box will be read only. Similarly we have got disabled autofocus. Size is equal to 15 கொடுத்துருக்கோம் நேமுக்கு. அதே போல் size is equal to 6 கொடுத்துருக்கோம் பின்கோடுக்கு. And this is how we define the pattern. Pattern is equal to, within quotes we have specified the pattern. Similarly the placeholder, you can say placeholder is this and then pattern is this. Required attribute, I just need to say only required. Step 3 பார்த்தீங்கன்னா step is equal to 3. Data list I am specifying id is equal to browser. Input list is equal to browsers. அந்த லிஸ்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஐடி வந்து நம்ம ப்ரௌசர்ஸ்னு கொடுத்துருக்கோம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேல்யூஸுங்கிறது ஆப்ஷன் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம. தென் மல்டிபிள் என்ட்ரி இஸ் நத்திங் பட் யூ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை இட் அஸ் மல்டிபிள். இந்த இடத்துல பார்த்திங்க மினிமம் மேக்ஸிமம் ஸ்டெப்பு டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்குறோம். திஸ் யூ கேன் சி மினிமம் இஸ் ஈக்குவல் டு 0, மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 100, ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு 10 அண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 30. திஸ் வில் பி த டிஃபால்ட் வேல்யூ. இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் பார்த்துருக்குறோம். நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.